ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பாலிடிக்ஸ் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அங்கே. நம்ம என்னதான் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகி நம்ம நின்னாலும் அந்த சிஎம் கிட்ட வாங்குற அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்குல்ல. ஓ வாட்ஸ் சப்போர்ட். உடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் மக்கள் உண்மையாக இருந்து தேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால் முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மாண்பு சமூகத்தில் அவர் சமூகத்தில் அமைச்சதுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதா தான் நான் பாக்குறேன். நான் அவங்க ஆட்சியும் மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க, வேற ஒருத்தர் ஆட்சி நடத்தினாலும் மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகராக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறாரு, இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம், இதை செய்ய வேண்டியது கடமை. பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் படம் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க, அவருக்கு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. வாங்க. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்கள் உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள் சார். சில விஷயங்கள் நகைச்சுவையாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா நீங்கள் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. அடிக்கிறாங்க. கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா பூஜா கலடிசி உட்காந்துருக்கு. என்ன சொன்னா? யாருன்னா கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா பூஜா கலடிசி உட்காந்துருக்கு. பூஜாக்கெல்லாம் சிஎம் உட்காந்துக்கிட்டு இருக்கா? தம்பி, கூஜா மீனிங் என்னன்னு தெரியுமா தம்பி? எதிர்கட்சியில உங்க அம்மா போய் உட்காந்து இருக்கிறதுக்கு பேர் தான் கூஜா தம்பி. என்ன தம்பி உங்களுக்கு புரியுதா புரியலையா? கஜா அன்னைக்கு கஜா இருந்தனால இன்னைக்கு கூஜால சிஎம் ஆயிருக்காங்க. சரி, கஜா மகன் தானே நீங்க என்ன புடுங்குனீங்க? நீங்க ஒன்றும் புடுங்கல. எப்படிங்க? அதாவது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், சரியா? அது உங்க அப்பாவுக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியல பத்தியா தம்பி? ஒப்பா எடுத்துக்க, அதுக்காக ஒப்பா இட முடியாது. அவங்க அப்பாக்கு இருக்கிற மரியாதையை கெடுத்து விட்டுறான் இவன். எனக்கு தெரியல. சின்ன பையன் அதான் பேச விட்டு கூட வருது. புள்ளியில சொல்லி வைக்கிறேன், அமைதியா இருக்கேன். கரப்பாம்பூச்சி தமிழ்நாட்டுக்குள்ள என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு சாரு? கரப்பாம்பூச்சி சாரு பெஸ்ட் சிஎம் யாரு? முக ஸ்டாலின் சாரா? அவெல்லாம் தமிழ்நாட்டை எட்டி பார்த்துருப்பானா? தமிழ்நாட்டில் நடந்த பாலிடிக்ஸ் நடந்திருக்கானே தெரிஞ்சு பேசுறாரா? ஒரு மண்ணும் தெரியாம அங்க போயிட்டு ஒரு கட்சியை ஏதோ யங்ஸ்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க, பிஜேபிக்கு எதிர்த்து சிஜேபின்னு சொல்லிட்டு ஏதோ சப்போர்ட் பண்றாங்க. நீங்க இங்க முளைச்சு நின்ன காளான்னீங்க, சரியா? ஏதோ சரியா? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை வெளுப்பீங்களா? சிஎம்
ஐயையோ, காக்ரோச் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ கூட எங்கள் வீட்டில் 2-3 நாள் காக்ரோச் தொல்லையாக இருக்கு. ஆர்பிக்க ஊற்றி அபிஷேகம் பண்ணுவேன் நான் காக்ரோச் எல்லாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அபிஷேகம் வாங்கிக்காதீங்க. சொல்லுவாங்க, உன்னை போல ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், கரப்பாம்பூச்சி உங்ககிட்ட பாத்ரூம்ல இருந்தா விடுவீங்க, அது கிச்சனுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க, அடிச்சு துரத்துவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த டைலாக்க. தமிழ்நாடு வந்து எங்களுக்கு வந்து பூஜை, அதுக்குள்ளலாம் வந்து யாரும் வரக்கூடாது. ஹிட் எடுக்க போறீங்க? ஹிட்டெல்லாம் இல்ல, பசங்க ஏற்கனவே அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னா அண்ணனை பத்தி பேசினாலும் தாவைக்கா பத்தி பேசினாலும் ட்ரெண்ட் ஆகலாம் நினைச்சுட்டு இருக்கிறாங்க போல. அதெல்லாம் முதல்ல வந்து எங்களை ஃபயர் வால் விர்ச்சுவல் வாரியர்ஸை தாண்டணும். அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்குனே ஒரு பெரிய சமூகம் ஒருத்தங்க இருக்கு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட்சிக்குள்ளே போகணும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், அண்ணனை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். அந்த சேட்டையெல்லாம் அங்கேயே வச்சுக்கணும். ஏன் இதை நான் சேட்டைன்னு சொல்கிறேன்னா, இந்த ஊருக்கே நீ மாசாக இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து நீ தமாசு தான். நீ யார் என்னன்னு ஒரு குரூப் ஃபோட்டோவில் இருந்து ஃபோட்டோ பை ஃபோட்டோ தனித்தனியாக எடுத்து யார் யார் எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன ஒர்க் பண்ணீங்கன்னு எடுத்து போட்டிருக்கு பசங்க. நாங்கள் யாரும் கனெக்டடாக இல்லாத தனித்தனிப்பட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஆனா நாங்க எப்படி கனெக்டட், எங்களுடைய வேர் ஒண்ணு தெரியவே மாட்டேங்குது. அதுதான் வேர் ஒண்ணு. நீங்க பார்க்கும்போது மரம் பெருசா தெரியும். அதாவது ஒரே கண்டென்ட்ட பார்க்க முடியல. அதாவது ஒருத்தவங்களை பத்தி ரிவீல் பண்றீங்க, ஆனா வித்தியாசமான ஆதாரங்களா வெளில வருது. ஸோ குரூப்பா அது பண்ற மாதிரி தெரியல. ஆனா குரூப்பா இல்லாம ஒத்துமையா ஒரு விஷயத்த பண்றீங்க. அது எப்படி? மைக்ரோஸ்கோபிக் வியூல ரொம்ப வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். இது ஒரு பெரிய மரம், தாவைக்கான்றது ஒரு பெரிய மரம். அந்த மரத்துக்கு வந்து எல்லாமே நாங்கள் கனெக்ட் ஆகிற ஒரே இடம் வேர். அந்த வேர் பேர் தளபதி விஜய். ஆனால் அந்த மரம் வந்து பல கிளைகள் விட்டு ரொம்ப தூரத்துக்கு விஸ்தரித்து ஒரு கிளையிலையும் பல பூக்கள் பல பழங்கள் வரும். அந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் திருட வர ஒருத்தனுக்கு இது இவ்வளோ பெரிய மரம் தெரியாது. அந்த மரத்தோட எல்லா கிளையும் நீ அந்த ஒரு பழத்தை தொலை வந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொட்டினா அடிக்கும். ஸோ அது புரியாது. நாங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற இடம் அந்த மாதிரி. இதை கேட்கும்போது சந்தோஷப்பட்டா நீ ஆள், வைத்தறிச்சல் பட்டா நீ எதிராளி. இந்த இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அசம்பிளி பற்றி, இப்போ சாட் ஜிபியில் வந்து இன்னைக்கு ஒரு இது வந்திருக்கு. இன்னைக்கு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுசாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நல்லா இருக்குன்ட்டு இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. அந்த சாட் ஜிபியில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் பேரில் இருக்கு. அம்மாக்கும் பையனுக்கும் வேற பொழப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா இல்லாம போட்டிருக்கான் ஃபுல்லாக. நீங்களே பார்க்கலாம். அது சாட் ஜிபியில் நீங்கள் போயிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த அசம்பிளியும் போட்டிங்கன்னா அது அப்படியே வருது. 23 லேடிஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு வந்து பிரேமலதா வருது. அதே மாதிரி எல்லாம் நிறைய வருது. அதில் டாப் 5ல வருது, டாப் 5லும் வருது. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இன்னைக்கு பேசப்படுகிறது. இல்லை, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சாட் ஜிபிடி தனியாக வேலை செய்தா இல்லை அவங்க தான் ஏதாவது உருவாக்கியிருக்காங்களா எனக்கு என்னன்னு தெரியலங்க. அதை நம்ம வந்து மேற்கொண்டு மேல்முறையீடு பண்ணுவோம் அதை பற்றி. அவர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? அம்மா இந்த ஆட்சி வந்து நடக்கிறது நான் பேரு அம்மா அதை ஆமா இன்னைக்கு புள்ள பெற்றுக்கோங்களா, இன்னும் ஏமாந்தீங்கன்னே இருப்பீங்க, அப்புறம் திரும்ப மாட்டீங்க. சொன்னதே செய்வான். 6 மாசம் தான், 1 மாசத்துல செஞ்சிருவான். அவனுக்கு ஒன்னே செஞ்சிருவான். அதாவது இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆன்டிஸ் தான் கரெக்ட். சீரியஸா சொல்றேன். சட்டசபையில அவங்க என்னது ஒரு கக்கூஸ் அங்கிள் உட்காந்துட்டு இருப்பார்ல, அவங்களாண்டு எத்தனை போய் நிறுத்துங்க இந்த ஆன்டிய. என்ன ஒன்னு நீ புள்ள பத்தி 10 மாசம் ஆகுதுல்ல, உன் புள்ள எப்படி பிறந்தோம் 10 மாசம் ஆச்சுல. இந்த மாதிரி தான் இவ்வளோ பெரிய மக்களை நம்ம வந்து மாற்றி, நாட்டை மாற்றி, ரூல்ஸ் ரெகுலேஷனை மாற்றி எல்லாமே நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ஸ்டேட் டைம் அப்படின்றத வந்து இந்த ஒரு ஆன்டி புரிய வைப்பாங்க. ஒரு ஸ்லாங்ல புரிய வைப்பாங்க. எனக்கு யாராவது இந்த ஆன்டி சட்டசபைக்கு கூப்பிட்டு போக, கக்கூஸ் அங்கிள் முன்னாடி நிக்க வச்சு இந்த கேள்வி கேட்கணும். மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் வந்து நாங்க யாரையும் மிரட்டல, எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. நாங்க சொல்ல வரோம் காட் மோட். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் வந்து பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க வந்து பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்ற வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க, 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம்.
புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா தலித் மக்களுக்கு நாங்க வந்து தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். எடப்பாடி கோபிச்செடி வளர்த்து ஒரு சவால். அப்ப எதிர்கட்சியில் உட்காந்துருக்காரு. நான் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன், நேருக்கு நேரம் கூட்டாளி அப்படி சீட்டாங்க. கொடுமையும் பார்க்க வேண்டியது நேரே. ஆனா கொஞ்சம் தலைக்கிலே அலைகளை கூட பார்க்க மாட்டாங்க, நேரே பார்க்குற மாதிரி போட்டாலே பார்த்துருக்கேன். நேரம் பார்க்கறது அவருக்கு மகராசன் நல்லது பண்ண வாழ்த்துக்கு. நான் இருந்துன்னா அங்கதான் இருக்கேன். அந்த பக்கத்துல இருக்கணும், 3வது அணி 2வது அணியில உட்காந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமா கலாச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்த்துதான் இவர் கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருந்த மாதிரி கூட இவரும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நல்ல வேலை வந்துட்டீங்க. எங்கே வர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்று எனக்கு தெரியும், அவருக்கு புரியாது. அதனாலதான் அவர் அங்க இபிஎஸ், நீங்க செங்கோட்டை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நான் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி நான் சட்டமன்ற உறுப்பினரான முதல் கூட்டத்தொடரில் எழுப்பினேன். அப்பொழுது என் மனதில் இருந்தது என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர் நடைமுறைக்கு வராமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்தபொழுது அவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். கோரிக்கை வைத்த மறுநொடியே அங்கே இருக்கக்கூடிய டிஎம் எல்லாரும் அனைவருக்கும் கூப்பிட்டு சொன்னதனுடைய விரைவில் ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆபரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சு மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலில் நன்றி கடனோட நன்றி தெரிவித்துக் கொண்டு, கோரிக்கை நம்ம உடனடியா நிறைவேற்றுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. கோரிக்கை வச்சுட்டு அந்த கோரிக்கைக்காக அலையிறது ஒரு விதம், கோரிக்கையை வச்சது நிறைவேற்றி அதை நம்ம பார்க்குற ஒரு விதம் இருக்குல்ல, அது இந்த ஆட்சியில தான். அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பொட்டி வியாபாரம் பண்றதே நீங்க தான். எங்க பொட்டி தூக்குனாருன்னு நீங்க சொல்றீங்க, பொட்டி வியாபாரம் பண்றதே நீங்க தானே. ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை பொட்டி வியாபாரம் பண்ணீங்கன்னு தெரியாது. 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தோம், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். வெட்டிய தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். உங்க அப்பாவை தான் அடிப்பேன். நீ கேள்வி கேட்கிறியா, அப்பாக்கு தான் அடி. நீ கேள்வி கேட்கிறியா, அப்பாக்கு தான் அடி. சின்னது கக்கூஸ் கேள்வி கேட்டாலும் அப்பாக்கு தான் அடி. சென்னை துறைமுகம் தொகுதி தாவேகா வேட்பாளர் செனூரா அசோக்குமாருக்கு மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக சேகர் பாபு அவர்களுடன் வந்த நபர்கள் ஆயுதங்களுடன் செனூரா அசோக் மற்றும் அவரது ஆதரவாளர் விஜயகுமார் நிர்வாகிகளை தாக்கியதாகவும் அலுவலகத்தில் புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் புகாரானது கொடுக்கப்பட்டது. மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணலாமா? பசங்க கீழே டெம்ப்ளேட்ல போட்டிருக்காங்க பாருங்க, கழுத்து பிடிச்சு நசிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கட்டக்காரன் கூட வெளியே வராது. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.